ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம சாய்பாபா அண்ட் முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை ப்ளஸ் கிருத்திகையும் சேர்ந்து வர்றதுனால முருகர் மெசேஜ், சாய்பாபா மெசேஜ் ரெண்டு பேரோடதும் சேர்த்தே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் மெசேஜாக கொடுக்குறேன். இதில் 2 பைல் வச்சுருக்கேன், பைல் நம்பர் 1 and 2. ஓகேவா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இது ஏன் பண்ண சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். இது உங்களோட எனர்ஜி ப்ரொடிக்ஷனை ஸ்ட்ராங்காக பதிவிடும் பொழுது உங்களுக்கான ரீடிங் கிடைக்கும். அதனால தான். ஓகேவா? சில பேரோட பிளாக்கேஜஸ் நல்ல விஷயத்தை தடுக்குது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் அதை செய்ய சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் அண்ட் சாய்பாபா என்ன உங்களுக்கு மெசேஜ் வச்சுருக்காரு, என்ன ஒரு கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்க போகிறாரு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹெல்ப்ஃபுல் பீப்புள். சந்தோஷமா? ரொம்ப நாளாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாராவது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட மாட்டாங்களா? உங்களுக்கு உதவி கிடைக்காதா? எனக்கு இந்த ஹெல்ப்பை அது ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் 75% ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு நியூ பார்ட்னர் வேணும், நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக வரப்போகிறாங்க. அந்த சைன் உங்களுக்கு தெரியும் பொழுது அது டிவைன் உங்களுக்கு நீங்கள் பண்ண ப்ரேயருக்கு, உங்களோட நீங்கள் கொடுத்த எஃபெக்ட்டுக்கு அவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சிலர் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஒரு பார்ட்னர் வேணும், பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு இந்த பிஸ்னஸை நான் நல்லா நடத்த முடியும். இப்போது ரொம்ப கம்ஃபர்ட் இல்லாத ஒரு ஜோனில் நீங்கள் இருக்க மாதிரி தெரியுது இந்த கார்டு வழியாக பார்க்கும் பொழுது. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாகவும் சரி, இப்போவும் சரி, ஒரு கம்ஃபர்ட்டான ஜோன் இல்லை. அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு சரியாக கோஆர்டினேட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மாதிரி இருந்தால் கூட அந்த பார்ட்னரால் உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களுக்கு ஒரு நல்ல எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க பாஸ்டில் நிறைய அதாவது நடந்த விஷயங்களில் ரொம்ப கோபதாபங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. அது ஒரு தனி நபராக இருக்கலாம், இல்லைனா ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். அந்த வலி வேதனையை நீங்கள் உங்கள் ஹார்ட்குள்ளே வச்சு அப்படியே டம்ப் பண்ணுறீங்க. அதை வெளியே விட சொல்ல, அது வேண்டாம். அதை லெட் கோ பண்ணுங்கள், நம்புங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க, நான் சொன்னல ரிலேஷன்ஷிப்காக தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு. 75% ரிலேஷன்ஷிப், 25% நான் சொன்ன மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல. ஓகேவா? ஸோ உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாரு. ஹாப்பியாக இருங்க. எவ்வளோ சூப்பராக பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லா பிளெஸ்ஸிங்கும் கொடுக்குறோம், ஆனால் ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் ரெடியான்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அபேண்டன்ஸ். ஒரு சிலர் ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த க்ரோத்திங் இல்லை, சப்போர்ட் இல்லை. நீங்கள் ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்குன்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்குது, என்ன ரெமெடி இருக்குங்கிறத நான் ஏற்கனவே பதிவில் சொல்லிகிட்ருக்கேன். பழைய பதிவு வேணால் கூட இந்த வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. சரியா? கண்டிப்பாக டிவைன் பாத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான தீர்வு, உங்களுக்கான ரெமெடி இருக்குது கைஸ். கவலைப்படாதீங்க. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எப்போ வேணால் கிடைக்கலாமா, எனி டைம், இந்த நியர் ஃப்யூச்சர். இன்றைக்கே நடக்கலாம், இல்லை நாளைக்கு கூட நடக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரெக்கார்டு. சில பேர் மனசில் ஏதோ கேள்வி மனசில் நிறுத்தியிருக்கீங்க. இது நடக்குமா, குமா அப்படின்ட்டு, கும் அப்படின்றாரு. நடக்கும், பயப்படாதீங்க, நடக்கும் அப்படிங்கிறாரு. சில பேர் உங்களுக்கான இந்த நல்ல விஷயம்லாம் எப்போ நடக்கும்ங்கிற கேள்வி ஏதோ இருக்குது போல்.
ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்காகவோ இல்லைனா உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் சம்திங் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர். ஓகேவா? இந்த மெசேஜ் பார்க்குறவங்க இந்த மெசேஜ் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னா இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. இந்த ரீடிங் உங்களுக்கு 1 வருஷம் கழித்து உங்கள் கண்ணில் படுதுன்னா அப்போது உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் நீங்கள் அப்போது லேகில் இருக்கீங்க. யூனிவர்ஸ் அந்த விஷயத்தை பார்த்துக்குவாங்க. ஏஞ்சல்ஸ்க்கு தெரியும், யூனிவர்ஸ்க்கு தெரியும், பாபாவுக்கு தெரியும். இந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷனில் இருக்குது, இதுக்கு இந்த கைடன்ஸை கொண்டு போய் கண்ணில் பட்டுச்சுன்னா இது வந்து முழிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பார் முருகர். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் சாய்பாபா இல்லை முருகர் டிவோட்டிஸ் உங்களுக்கான விஷயத்தை இதை கன்வே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் வழிபடுறவங்களும் நீங்கள் இந்த மெசேஜ் பார்க்கலாம். யூனிவர்ஸை நம்புகிறவங்க எல்லாருக்குமே இந்த மெசேஜ் சூட் ஆகும். ஓகேவா? இந்த சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு ஒரு உறவு உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து தனிமையாக இருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க. அந்த வலி வேதனை, இந்த சுச்சுவேஷன், அதே மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் க்ரஷ்ஷு, ஃபைனான்ஸில் வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் சில பேர் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எல்லாமே சரியாகுங்கிறாரு. இஃப் யூ பிலீவ். அதுக்கப்புறமா உங்களோட இஷ்டம். இட்ஸ் அப் டு யூ. இந்த வார்த்தையை கொடுக்குறதே அவர் தான். ஓகேவா? இந்த வார்த்தையை கொடுக்குறதே அவர் தான். இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சரும் கொடுத்துட்டாரு. ஒரு சிலருக்கு 1 இயர் ஆகும்னு சொல்கிறாரு இந்த ரீடிங் பக்கத்துலேருந்து. ஒரு சிலருக்கு எப்போ வேணால் நடக்கலாம். நம்புங்க, நல்லதே நடக்கும்னு ஃபஸ்ட்டு செகண்ட் கார்ட்லேயே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். இந்த கார்டு வந்ததுக்கப்புறமா எந்த கார்டு இனிமேல் பார்க்குறதில்ல, ரீடிங் அதோடு ஸ்டாப் பண்ணுன்றாரு. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் நீங்கள் தான். உங்களுக்கு ஏன் இந்த லேகிங் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான விஷயங்களை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். நிரந்தரமான பரிகாரம்ங்கிறது அப்பப்போ ஓடி ஓடி போய் அதை செய் இதை செய் நான் சொல்லலை. ஒரே ஒரு முறை நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? முருகருக்கும் பாபாவுக்கும் தேங்க் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம் டைப் பண்ணுங்கள், ஓம் சரவண பவான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக உங்களுக்கு புரிதல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மெத்தடில் சொல்லி உங்களை அந்த லேகிங்லேருந்து வெளியே எடுக்கிறாங்க கைஸ். அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே? இந்த சேனல் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம சேனல் வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இதை கொண்டு போனீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுக்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷனை. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கையிலையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்கிட்டையும் விட்டாச்சு. அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களால் எத்தனை பேருக்கு நீங்கள் இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் இன்ஸ்டாவில் இருப்பீங்க, ஏதாவது ஒரு மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இதை நிறைய பேருக்கு ரீச் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஏன்னா நாளைக்கு நம்மளோட ஒரு ட்ரஸ்ட்டாக தான் நான் மாற்ற போகிறேன். நம்மளோட யூனிட் பெருசாக இருக்கணும். நிறைய மக்கள் சர்வீஸ்க்கு வாலண்டரிஸ் தேவைப்படுறீங்க. நிறைய பேர் வாங்க, சர்வீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பங்களிப்பு, உங்களோட அந்த பங்களிப்பு இங்கே வேணும். அப்போ தான் இதை நிறைய பேருக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய ஃபேக்கான ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ், ஃபேக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பிட்டு டைமு, மணி, எனர்ஜி எல்லாத்தையும் அதாவது விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு மக்களுக்கு. அதை கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை சரி பண்ணிக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்க. நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களுக்கும் அதை கொடுங்க. ஓகேவா? அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். உங்கள்கிட்ட அழகாக கார்டு வந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே ரீடிங் கிடையாது. இப்படி கொண்டு நிறுத்துறாங்க. ஏன்னா நான் சொல்லி பார்க்குறது. அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யாரையும் டிவைன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன சொல்கிறாரு, முருகர் சாய்பாபாவோட மெசேஜ் என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஐயா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? அவர்கிட்ட படிப்புக்காக வேண்டிகிட்ருக்கீங்களா? இதை படித்தா எனக்கு இந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், என் ஜாபில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இல்லைனா இந்த பிஸ்னஸ்க்காக
இந்த பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்தில் நான் ஸ்ட்ராங் ஆவேன், எனக்கு வந்து நிறைய ஃபைனான்ஸ் சப்போர்ட் வேணும், சம்திங் அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம், அது வந்து 25%. பட் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்காக தான், மோஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், மணி மணி மணி. அப்படியா? ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாயில் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் சாய் என்ன சொல்கிறாங்க, என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் வச்சுருக்காங்க? ஏதோ ஒரு முக்கியமான ஒரு உங்களோட பொசிஷனில் எடுக்க போகிறீங்க, அது ரொம்ப ரொம்ப கரெக்டான முடிவை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஸோ அது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும். நீங்கள் எடுக்க போகிற முடிவு, ஒரு சிலர் வந்து இவ்வளோ நாள் முடிவு எடுக்கிறதுல நிறைய சிரமப்பட்டிருக்கீங்க. முடிவே இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க, அவர் போக வேண்டிய இடம் அவர் கன்ஃபார்மாக இந்த இடத்துக்கு தான் நான் போகணுன்னு நினச்சி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அவர் வந்து அங்கே நின்னா தான் அதுக்கான பஸ் வரும்போது அதில் ஏறி போக முடியும். அவருக்கு எந்த ஊருக்கு போகிறதுக்கு, எந்த ஊருக்கும் போகிற மாதிரி இல்லை, எங்கேயோ போகணும், ஆனால் தமிழ்நாடு ஏதோ குத்து மதிப்பாக சொல்கிறார். சென்னை அவர் இருக்கிற இடம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மும்பையில் நின்றுட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நின்றுட்டு அங்கே பக்கத்தில் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த இடம், தமிழ்நாட்டு பார்டரில் கொண்டாந்து விட்டால் போதுமா? தமிழ்நாட்டில் எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எத்தனையோ மாவட்டங்கள், எத்தனையோ சிட்டிஸ் இருக்குது. கரெக்டாக அந்த மாவட்டம், சிட்டி, அந்த ஊர் பேர், அதோட இதெல்லாம் சொன்னால் தானே அந்த ஸ்டேஷனில் இறங்க வேண்டிய அந்த பஸ்ஸோ அந்த ட்ரெயினோ வந்தால் அதில் ஏறி வந்து இறங்க முடியும். இந்த மாதிரி தான் தெளிவில்லாமல் உட்காந்துட்டு முடிவெடுக்கிறதுலே ஒரு இது லேகிங். முடிவெடுத்தீங்கன்னா அது பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனாக இருக்குமா? உங்களோட இதுக்கு வந்து கரெக்டான முடிவை நீங்கள் தேர்வு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிஸ்னஸை வந்து பண்ணலாமா வேணாமா, அந்த வேலையாக கூட இருக்கலாம், படிப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறதா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது வித்தின் 1 இயரில் அதில் வந்து ஒரு நல்ல க்ரோத்திங் இருக்கும், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஒரு அபேண்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அதனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் ஒரு புரிதல் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இந்த ஜாபில் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் எதாவது இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டைம் அலைன் ஆகி வரும் அப்படிங்கிறார். எப்போ ஒருத்தன் வந்து கரெக்டான முடிவு எடுக்கிறானோ அப்போ தான் அவனோட வெற்றி அங்கே நிர்ணயிக்கப்படுது. சரியா? அப்போ தான் சரியான கோல் செட் பண்ணால் தான் அதை நோக்கி அவன் வந்து என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும், மேடு பள்ளங்கள் வந்தாலும் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி முன்னேறி போக முடியும். முன்னேறி போய் அவனோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டைம் அலைன் ஆகி வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் நான் சொன்னல, உங்களுக்கு வேணுங்கிறத கிளியராக கேளுங்க, குத்து மதிப்பாக கேட்குறது அது எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு எப்போவுமே வந்து அழுகுற குழந்தைக்கு தான் அம்மா வந்து பசி ஆற்றுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அது பசி மறந்து அது பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தை அது நல்லா இருக்குது, அதுக்கு பசியே இல்லை, அதுக்கு என்ன அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அப்படி தான் டிவைனும் அம்மா மாதிரி தான். ஓகேவா? உனக்கு பசிக்குதா, அம்மா எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார். அதுதான் சொன்னார். ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், இல்லை உங்கள் குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம், முருகர், சாய்பாபா, யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கக்கிட்ட கிளியராக கேளுங்க, தெளிவாக கேளுங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வலிகள் அனுபவிக்கிறீங்க, சுற்றி இருக்கிறவங்களாலே நிறைய வலிகள் அனுபவிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அந்த வலிகள் வேதனையில்
உங்களை மறந்துடுறீங்க. நீங்கள் அந்த மாதிரி இயல்பு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கன்னிங் பர்சன் கிடையாது. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேடு நெகட்டிவான பர்சன் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. பட் கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படுறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது, பழி வாங்கிறது, அவங்களுக்கு சாபம் கொடுக்கறது, ஏதோ ஒன்று பண்ணினுக்கிறீங்க. நான் சொன்ன விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்குதுங்க. அதை விடுங்க, ஃபர்கிவ் பண்ணுங்கள். ஓகே, மன்னிங்க அவங்கள. ஏன் மன்னிக்க சொல்கிறேன்னா, நான் பெரிய மகான் இல்லை, நான் மன்னிக்கலாம் முடியாது அப்படின்னா அந்த கார்டோட டைட்டாக கனெக்ட் ஆகிட்ருப்பீங்க. புரியுதா? அந்த செல்லங்களே, நீங்கள் யாரெல்லாம் மன்னிக்கிறீங்களோ நீங்கள் அந்த கார்ட்லேருந்து வெளியில் வருவீங்க. இல்லைனா அவங்களோட நெகட்டிவிட்டியில் நீங்களும் மாட்டிக்கிட்டு உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அங்கே போயின்னு இருக்கும். அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக அவன் ஏற்கனவே நெகட்டிவான பீப்புள், அவன் வந்து ரொம்ப ஹை வைப்ரேஷன், 4 பேரை கஷ்டப்படுத்திட்டு போனால் தான் அவன் நல்லா தூங்கி எழுந்துக்குவான். அப்படி ஒரு ஹேபிட்லலாம் நிறைய மக்கள் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. அன்றைக்கி அந்த விஷயத்த பண்ணால் தான் அடுத்தவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும், அடுத்தவங்கள வந்து இது பண்ணணும், இதெல்லாம் செஞ்சுட்டா அவனுக்கு ஒரு திருப்தி. அவன் பார்த்திங்கன்னா எந்த படுத்தவனே தூங்கிடுவாங்க அவங்களாம். ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் நல்லதே செய்கிறேன், என்னை கூட இருந்துக்கிட்டே இப்படியெல்லாம் பண்ணுறான், என்னை இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு படுத்திங்கன்னா தூக்கம் வராது, சாப்பிட தோணாது, தண்ணி குடிக்க தோணாது. நன்றி உணர்வே அப்படின்னா என்ன? அது எந்த கடையில் விற்கிது? என் வாழ்க்கையில் என்ன நடந்தது நான் நன்றி உணர்வு சொல்கிறதுக்கு? அப்படி தான் அவ்வளோ லோயர் எனர்ஜியில் நீங்கள் போய்ட்டு உக்காந்துருவீங்க. அவன் அங்கே சந்தோஷமாக சுற்றின்னு இருப்பான், அது ஃபீமேலோ மெயிலோ. ஓகேவா? நீங்கள் ஆனால் அழுத்தப்பட்டு அவ்வளோ கன்னிங் பர்சனாக நீங்கள் மாறிட்டுருப்பீங்க. உங்கள் இயல்பு அது கிடையாது. உங்கள் இயல்பில் நீங்கள் இருக்கணுன்னா மன்னிங்க. ஏதாவது புரிதல் வேணும்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு தான் எவ்வளோ அழகான ஒரு விஷயம்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிரந்தர தீர்வு பரிகாரம் இருக்குது உங்களுக்கு. பரிகாரம் சொன்னால் ஈஸியாக பிடிச்சிக்கிறீங்க. அப்போ அப்படியே சொல்கிறேன். நான் என் செல்லங்களுக்கெல்லாம் என்ன வார்த்தை சொன்னால் பிடிக்குதோ, என்ன வார்த்தை கொடுத்தா உங்களுக்கெல்லாம் வந்து சரியான, நான் கொடுக்க வேண்டிய விஷயம் நான் கொடுத்துருவேன். எந்த ஞானத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ, எந்த விஷயத்தை உங்களுக்கு சேர்க்கணுமோ அதை சேர்த்துருவேன். பட் அதை சேர்த்துற அந்த வேர்ட்ஸ் உங்களோட எனக்கு அந்த கம்யூனிகேஷன்ஸ், பரிகாரம் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. நிறைய ஆஸ்ட்ராலஜி சேனல்லாம் அதிகமாக பார்ப்பீங்க, அங்கே நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சு சக்ஸஸ் பார்த்தீங்களா? ஆனால் இங்கே டிவைன் பாத்தில் சொல்கிற பரிகாரம் செஞ்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாகிடுவீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் டிவைன் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இதுதான் நிரந்தரமான பரிகாரம், டிவைன் பாத்தில் கொடுக்குற பரிகாரம். அந்த பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, சொல்கிறேன். ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வித்தின் ஃபியூ வீக்ஸ் இட் வில் ஹேப்பன். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ப்ரேயர் படிச்சிங்களோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டுருங்க. அந்த வேலையை ஸ்டாப் பண்ணாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஹெல்த்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஆறா சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அழுத்தப்பட்டிருக்கீங்க. படுத்தா தூக்கம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு கூட மறந்துருப்பீங்க, ஏதோ கடமைக்காக சாப்பிட்றது, ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல் விசிட் கூட போயிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்ன மாதிரி உங்களோட நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு போய் அந்த நெகட்டிவான பீப்புளுக்கு ஸ்வாகா பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? ஸ்வாகா, தியானம். அது டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. தானம் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை தானம் பண்ணுறதுக்கு தான் உட்காந்து உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களை நீங்கள் அலர்ட் ஆகலாமே செல்லங்களே. அலர்ட். ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க பாபா கிட்டேயும் முருகர்கிட்டையும், அந்த கேள்விக்கு நோ கொடுக்குறாங்க, ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நான் இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. இந்த ஃபர்கிவ்னஸ், அந்த ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி சரி பண்ணணும் எல்லாமே கொடுத்துட்டாரு. ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு கவனம் வைக்க சொல்கிறாரு. சில பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வித்தின் ஃபியூ வீக்ஸில் இட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ இத்தனை விஷயங்கள் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், இட்ஸ் அப் டு யூ. இந்த கார்டு வந்து எனக்கு பைல் 1லேயும் வந்துச்சு சீக்கிரமாக, இப்போ பைல் 2க்கும் சீக்கிரம் வந்துச்சு. அப்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிவைன் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள்
இனி உங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அப்புறம் உங்களோட இஷ்டம் செல்லங்களே அப்படின்ட்டார். ஓகே, சரி, கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பரிகாரம் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட பரிகாரம்ங்கிறது வந்து பெர்மனண்ட் ரெமெடி. அது உங்களுக்கு நான் கொடுக்குற பரிகாரம் பெர்மனண்ட் ரெமெடி. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் நான் வந்து நம்மளோட பாஸ்ட் வீடியோ இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆகணும், மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஹீலிங் பண்ணணும், மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கிளாஸஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோட எண்டில் கூட ஆரா சர்வீஸ் பற்றி கொடுத்துருப்பேன், மாஸ்டர் கிளாஸ் அதெல்லாம். அப்புறம் லைஃப் கோச்சிங் கிளாஸும் இருக்குது. உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஸ்ட்ரகிள்லேருந்து ஒரு சிலர் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ்னால் என்னன்னு கேட்குறீங்க. சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் எப்படி அதை சக்ஸஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்லேருந்து வெளில வந்து நீங்கள் எப்படி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணணும், அதுக்கான கிளாஸ் தான் அது. அது நீங்கள் வந்து படிப்புக்காக இருக்கலாம், திருமணம், லவ் ரிலேஷன்ஷிப், எப்போ உங்களோட லவ் சக்ஸஸ் ஆகும், எப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கும், எப்போ உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து சேருவாங்க, இல்லைனா உங்கள் பர்சன் வந்து கார்மிக்காக இல்லைன்னா வந்து ட்வின் ஃப்ளேமாக, என்ன மாதிரி ஒரு சோல் அவங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கும், உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணுறதுக்கும், உங்களுக்கான பரிகாரங்கள், ஆஸ்ட்ரோவில் ஏதாவது ஒரு குளறுபடி இருந்ததுன்னா உங்கள் இதில் வந்து இப்போ வந்து ஆஸ்ட்ரோவில் இது சரியில்லை அது சரியில்லைன்னுலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த கிரகங்கள் இங்கே இருக்கார், இங்கே இந்த பாதத்திலிருந்து, இந்த 4ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் தாவ போகிறாரு, அதனால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், அவர் அப்படி போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ஆகிடுவீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான பரிகாரங்களும் இருக்குது. ஓகேவா? அந்த பரிகாரம் எல்லாமே கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் டைம் கோச்சிங் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி மட்டும் கிடையாது, லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் வாழ்நாள் உங்களோட மூச்சு காற்று உங்களோட பாடியிலேருந்து வெளில போகுது இல்லையா, உங்கள் சோல் பிரியும் இல்லையா, அந்த டைமில் இருந்தும் இந்த சோல் நெக்ஸ்ட் பிறவிக்கு போனாலும் அப்போவும் இந்த குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த சோல் போகும். எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். நீங்கள் மாஸ்டர் கிளாஸ்லாம் ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு சஜஷன் என்னென்னா, லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிவிடுங்க. அது பண்ணிவிட்டு நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குற போதோ இல்லைனா மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கும் போதோ அவங்களோட கார்மிக்கில் மாட்டாமல் இருப்பீங்க. நிறைய மாஸ்டர்ஸ், நிறைய பேர் வந்து மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குற விஷயத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் நிறைய பேர் அதை சொல்லித்தரது கிடையாது உங்களுக்கு. அதனால தான் நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகிட்டு கஷ்டப்படுறீங்க. கார்டு ரீடிங்லேயே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் பாருங்கள், நிறைய பேருக்கு வரும். ஏன் அது காரணம்னா அவங்களுக்கு அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி தெரியாது. அவங்களுக்கு அந்த விஷயம் புரிதல் இல்லாமல் அவங்க போய்ட்டு மாஸ்டர் கிளாஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு குடிக்கிற மாதிரி கிடையாது. ஏதோ போனோமா டக்குன்னு மாஸ்டர் ஆகணுமா, ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் முடிச்சுமா அதை மாஸ்டர் கிளாஸ் எடுத்து, அப்படி கிடையாது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. அது அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்கு தெரியணும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து மனநிலை எப்படி இருக்குது, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன இருக்குது, அவங்களுக்கு எந்த கிளாஸ் கொடுத்தா அவங்களால வந்து இது பண்ணிக்க முடியும், அதெல்லாம் தெரிஞ்சு கொடுக்கணும் ஒரு குரு. இல்லைனா அவங்க வந்து அந்த ஹை பவரை அவங்களால யூஸ் பண்ண முடியாது, லேகிங்கில் போய் மாட்டிடுவாங்க. ஒருத்தன் வந்து ஒரு கார் டிரைவிங் கற்றுக்கணுன்னா ப்ராப்பராக அவன் வந்து மாஸ்டர் கூட இருந்து கற்றுக்கிட்டா தானே அந்த அவன் ட்ரைவ் பண்ணும்போது கூட மாஸ்டர் இருக்கணும். டிரைவிங் கிளாஸ் கற்றுட்ருக்கீங்களா, கூட நீங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து நெட் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி இது வந்து ஸ்டெப் பண்ணால் இது வந்து கார் ஆன் ஆகிடும், ஓகே நான் காரை ஆன் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் லெஃப்ட் எடுக்கணும் ரைட் எடுக்கணும் நேராக போகணும், எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அது வேலைக்கு ஆகுமா? அப்படி தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. கூட டீச்சர்ஸ் இல்லாமல் சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயங்கள் சித்தியாகிறது ரொம்ப கஷ்டம் வயசு. அதனால தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அதை கொடுத்துருக்கேன். அது வந்து ஏன் அப்படி கொடுத்தேன்னா, இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரக்கில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆஸ் அ குருவாக உங்களுக்கு உங்களோட சோல் நெக்ஸ்ட்டு இதுக்கு போனாலும் உங்கள் கூட வரத்துக்கு ஒரு குரு இருக்காங்கன்றத நினப்பு உங்களுக்கு இருக்கணும். நம்ம கூட டிவைன் இருக்காங்க, ஆஸ் அ குருவாக இருக்காங்க, நமக்கு கைட் பண்ணுறாங்க, நம்ம பின்னாடி நமக்கு ப்ரொடெக்ஷனில் இருக்காங்கங்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ். அதில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம். நீங்கள் ஈஸியாக சொல்கிறவங்க பரிகாரம்னா புரிஞ்சுக்கிறீங்க.
பரிகாரம் செஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பை நல்லபடியாக வாழுங்க. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் கைஸ். ஓகேவா? இது இட்ஸ் அப் டு யூ. ஓகே, பாயில் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க, ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் டீட்டெயில் வாங்கிக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ குருச்சரணம். இன்றைக்கி நம்ம முருகர் மற்றும் சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்தோம். அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்க நாமத்தை சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ, ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.